வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இனி நம்ம டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் ஓகேவா, அந்த பேப்பரில் வரக்கூடிய M3 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் எக்ஸட்ரா அண்டு மிஷின் லேர்னிங் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிப்பீங்க ஓகேவா. ஒரு பேப்பர் படிப்பீங்க டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ். அது டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிற டாப்பிக்கை தான் பேஸில் இருந்து அடிப்படையில இருந்து நம்ம 1 by 1 செய்கிறோம் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நீங்கள் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் இன்னைக்கு பார்க்கக்கூடியது லாஜிக்ஸ் அண்ட் ப்ரூஃப்ஸ். ஸோ இந்த யூனிட்ல வரக்கூடிய ஒரு 3 வேர்ட்ஸ் நம்ம அடிக்கடி கேள்வி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ இதில் பேசிக் பார்க்க போகிறோம். இது தொடர்ந்து கண்டினியூஸாக ஒவ்வொரு கிளாஸஸாக நம்ம போகலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் வரக்கூடிய டாபிக்ல ஃபர்ஸ்ட் ப்ரொபோசிஷன், ரெண்டாவது கனெக்டிவ்னஸ், மூணாவது நெகேஷன். ஸோ ப்ரொபோசிஷன் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொபோசிஷன் பார்ப்போம். ப்ரொபோசிஷன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓகேவா. ஒரு ஸ்டேட்மெண்ட் அது எதாக கூட இருக்கலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட்னா ஒரு வார்த்தை சரிவா. என்ன சொல்லலாம் அப்படின்னா திருநெல்வேலி தமிழ்நாடுக்குள்ள தான் இருக்கு. ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட். திருநெல்வேலி தமிழ்நாடுக்குள்ள இருக்கு, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓகேவா. சரி, அந்த ஒரு இது பீகார் தமிழ்நாடுக்குள்ள இருக்கு, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓகேவா. 2 ஸ்டேட்மெண்ட். திருநெல்வேலி தமிழ்நாடுக்குள்ள இருக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று பீகார் தமிழ்நாடுக்குள்ள இருக்கு ஸ்டேட்மெண்ட் ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஓகேவா. திருநெல்வேலி தமிழ்நாடுக்குள்ள இருக்குது ட்ரூ. செகண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன், பீகார் தமிழ்நாடுக்குள்ள இருக்குது. ஏன்னா பீகார் தனி ஸ்டேட், அது எப்படி தமிழ்நாடுக்குள்ள இருக்கும் இல்லையா. ஸோ அது ஃபால்ஸ். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஒன்றும் ட்ரூவா கன்சிடர் பண்ணணும், அப்படின்னா ஃபால்ஸ் ஆகும். அப்படி பண்ண முடிஞ்சா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ட்ரூ, இல்லைன்னு சொன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடிஞ்சா, ஸோ அந்த பேர் தான் ப்ரொபோசிஷன் ஓகேவா. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மறுபடியும் சொல்றேன், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ட்ரூவா இல்லது ஃபால்ஸா ஓகேவா சொல்லணும். அதாவது நாட் போத்துன்னு, அதாவது சில நேரத்தில் ட்ரூவா இருக்கலாம், சில நேரத்தில் ஃபால்ஸா இருக்கலாம். அப்படி வர ஸ்டேட்மெண்ட் ப்ரொபோசிஷன் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன எல்லாமே ப்ரொபோசிஷன் தான். என்ன சொல்லலாம், திருநெல்வேலி தமிழ்நாடுக்குள்ள இருக்கு. ஸோ இது ப்ரொபோசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பாருங்களேன், 3 + a = 9. 3 + a = 9. ஸோ இது ப்ரொபோசிஷனா எப்படி ஏவோட மதிப்பு பொறுத்துலாம். சப்போஸ் a = 6 இருந்தா இது ப்ரொபோசிஷன். சப்போஸ் a ≠ 6 இருந்தா இது ப்ரொபோசிஷன் இல்லை ஓகேவா. ஸோ அப்படிங்கும்போது ஏவை பொறுத்து தான் இது ட்ரூவா அண்ட் ஃபால்ஸா நம்ம சொல்ல முடியும். அப்படின்னா இது நாட் ப்ரொபோசிஷன் ஓகேவா, நாட் ப்ரொபோசிஷன் ஓகேவா. சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கிடுமே, 1 + 6 = 8. 1 + 6 = 8. இது என்னது, ஃபால்ஸ். நம்மளால இதை ஃபால்ஸ்ன்னு சொல்ல முடியுது. ஸோ இது ப்ரொபோசிஷன். நம்மளால ஃபால்ஸ்ன்னு சொல்ல முடிஞ்ச ப்ரொபோசிஷன், இல்லைன்னா ட்ரூன்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோமே, 2 + 3 = 5. ஸோ இது ட்ரூ. அப்போ ஒன்று நான் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை ஒன்று ட்ரூன்னு சொல்லணும், நான் ஃபால்ஸ் சொல்லணும். அப்படி சொல்ல முடிஞ்சா அது ப்ரொபோசிஷன். அப்படி சொல்ல முடியலன்னா அது நாட் ப்ரொபோசிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் இதான் ரைட்டா. செகண்ட் கனெக்டிவ்னஸ். கனெக்டிவ்னஸ் அதுலேயே இருந்தான். இப்போ இந்த 3க்கும் ஒரு இது பார்ப்போம். 3க்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு வேர்டு எடுத்துடுது, ஸ்டேட்மெண்ட் ஓகேவா. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ட்ரூ அல்லது ஃபால்ஸ்னு சொல்ல முடிஞ்சா அது ப்ரொபோசிஷன் ரைட். இங்க பாருங்க, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கனெக்டிவ்னஸ். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை நம்மளால ஓகேவா கனெக்ட் பண்ண முடிஞ்சா, ஒரு ஆண்ட் யூஸ் பண்ணியோ இல்லை ஆர் யூஸ் பண்ணியோ நம்ம கனெக்ட் பண்ண முடிஞ்சா, ஸோ அதுக்கு பேர் தான் கனெக்டிவ்னஸ். கனெக்டிவ்னஸ் தமிழ் என்ன, தொடர்பு படுத்துதல். கனெக்ட் பண்றது, இணைக்கிறது. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னோம்ல, இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கலாம், இல்லை திருநெல்வேலி தமிழ்நாடுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி 2 ஸ்டேட்மெண்ட் நம்மளால கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஸோ அது கனெக்ட்னஸ். செகண்ட் ஒன், அது தேர்ட் ஒன். சார் இந்த தேர்ட் ஒன் நெகேஷன். நெகேஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டுடைய ஆப்போசிட்டிவ், எதிர்மறையா சொல்றது ஓகேவா. இஸ் டாக்டர் சொல்லுவோம், அவன் ஒரு மருத்துவர். அப்போ அதை நெகேஷன் எழுதும்போது அவன் மருத்துவர் இல்லை ஓகே, அவன் டாக்டர் இல்லை. ஒரு சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிர்மறையா சொல்றது எல்லாமே நெகேஷன்.
அதை வந்து இப்படி ஒரு சிம்பிள்ல குறிப்பாங்க. ஓகேவா? 7 டைப்ல 7 மாதிரி இருக்கும். ஒரு சிம்பிள் நெகேஷன் சொல்லி குறிப்பாங்க. இல்லை அப்படின்னா இன்னொரு சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணலாம். இருக்கலாம் இந்த சிம்பிள் நம்ம அப்ராக்சிமேட் சொல்லி யூஸ் பண்ணுவோம். அது அந்த இது மாதிரி சிம்பிள் செய்யலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, அந்த அப்ராக்சிமேட்டுங்கிறது வேற. ஸோ இந்த இடத்துல இதோட மீனிங் வேற. ஸோ நெகேஷன் இப்படி சொல்லலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு தீபாவளி அப்படி அப்படின்னு எழுது, அதை நெகேஷன் எழுதும்போது இன்னைக்கு தீபாவளி இல்லை, ஸோ இன்னைக்கு பொங்கல், இன்னைக்கு பொங்கல் இல்லை அப்படின்னு சொல்றது எல்லாமே ஆப்போசிட்டா சொல்றது எல்லாமே நெகேஷன். ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்டை ஆண்டோ ஆரோ அப்படி கனெக்ட் பண்ணி எழுதுறது அது கனெக்டிவ்னஸ். ப்ரொபோசிஷன்னா என்ன? ப்ரொபோசிஷன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ட்ரூன்னு சொல்லணும், இல்லைன்னா ஃபால்ஸ்னு சொல்லணும். ஓகேவா? அதை ட்ரூவாகவும் சொல்ல முடியல, ஃபால்ஸாகவும் சொல்ல முடியல அப்படின்னா அது நாட் ப்ரொபோசிஷன். ஓகே, ஸோ இந்த 3 வேர்டு இந்த கிளாஸ்ல பார்த்துருக்கிறோம். இதுக்குரிய ட்ரூத் டேபிள் வந்து ட்ரூத் டேபிள்னு சொல்லி படிப்போம். அந்த டேபிள்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம செய்யலாம், பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.